வெளிச்சமாகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தரிடத்தில். கர்த்தர் நம்ம இப்படியாக அழைத்திருக்கிறார், உப்பாய் அழைத்திருக்கிறார், வெளிச்சமாய் அழைத்திருக்கிறார். இதுக்காக நான் வசனத்தை நான் முதல்ல உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்பொழுது உங்களுக்கு இது புரியும். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. 14ஆம் வசனத்திலே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த 2 காரியங்களை குறித்து தான் இன்றைய நாளில் நாம் தியானம் பண்ணுகிறோம். ஒன்று, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்கிறது. இரண்டாவது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ரெண்டுமே எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா கர்த்தர் நேரடியாக அதற்கான பதிலை நமக்கு கொடுத்துருவார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அதாவது இது நற்கிரியைகளை குறித்ததான காரியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற கிரியைகள், த குட் ஒர்க்ஸ் ஆஃப் த ஹியூமன் கைண்ட், அதுதான் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். நற்கிரியைகளை தான் இந்த உப்பு என்றும் வெளிச்சம் என்றும் தேவன் சொல்லுகிறார். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரியான வசனங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா முதல் வசனத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் இருக்கும். நீங்கள் பூமிக்கு உப்பாய், நீங்கள் இங்கிலீஷில் வாசிங்கன்னா ஏர்த்துன்னு இருக்கும், சால்ட் ஃபார் தி ஏர்த்துன்னு இருக்கும். ரெண்டாவது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இங்கே பூமிக்கு வெளிச்சமாக இருக்கீங்கன்னு இருக்காது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு வசனம் இருக்கும். அப்படின்னா பூமி என்று சொல்லப்படுகிறதும் உலகம் என்று சொல்லப்படுகிறதும் ஒரே வார்த்தை அல்ல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டுத்தினுடைய பயன்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் ரெண்டுத்துக்கும் வேறு வேறு மாதிரி கர்த்தர் நம்மை இருக்கணும் அப்படின்னு கட்டளை இடுகிறார். அது குறித்து தான் இன்றைய நாளில் நம்ம தியானிக்கிறோம். பாருங்கள், கர்த்தர் கிருபையினால இந்த பூமி என்கிற வார்த்தை அப்படின்னா இங்கிலீஷில் ஏர்த்துன்னு சொல்கிறோம்ல, அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உலகம், அதாவது மலை, சமுத்திரம், ஆறுகள் எல்லாமே இதில் இருக்கிற இது எல்லாமே பூமி என்று சொல்வோம். அதாவது பூமி உருண்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, தேவன் பூமி உண்டையின் மேல் வீற்றிருக்கிறார், பூமி என்னுடைய பாதப்படி அப்படியெல்லாம் சொல்கிறார் இல்லையா. அது உலகத்தை குறிக்கும். பூமின்றது வெறும் இந்த உள்ளே இருக்கிற இந்த மாதிரி இந்த அதாவது ஜீவன் இல்லாத அதெல்லாம் சேர்த்து தான் பூமின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் உலகம் என்று சொல்லுகிறது என்னென்னா, அதுக்குள்ளே வாழுகிற நாம் இந்த ஜனங்க, மிருகங்க, இது எல்லாமே சேர்ந்தது தான் உலகம். இதை நீங்கள் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா கட்டடம். ஒரு கட்டடம், ஒரு மனுஷன் வசிக்கிறதுக்காக ஒருவன் கட்டுகிற கட்டடத்தை ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஹவுஸில் வசிக்கிறாங்கல்ல ஜனங்க, அதை ஹோம்னு சொல்லுவோம். இதுதான் வித்தியாசம். ஒரு ஹவுஸ்ன்றது ஒரு கட்டடம் போல், கட்டடத்தை மட்டும் சொல்கிறது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குடும்பத்தோடு கூட சொல்லும்போது ஹோம்னு சொல்லுவோம். அது இது போல தான் நம்ம கட்டடம் சொல்லுகிறது தான் இந்த பூமி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது ஹோம். நம்மெல்லாம் ஜீவனோடு கூட நம்ம உள்ளே வாழ்கிறோம் இல்லையா, இதை தான் உலகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது பூமிக்கு நாம் உப்பாக இருக்கிறோம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறது என்னென்னா, ஒரு பூமிக்கு இந்த உலகத்துக்கு, அதாவது உலகம் என்றால் மனுஷர்லாம் இல்லாத இந்த வெறும் இந்த மண், இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த சமுத்திரம், மலை, இதெல்லாம் நிலைச்சிருக்கணும்னாலே உப்பு தேவைப்படுகிறது. நான் ஒரு ரிசர்ச் ஒர்க்கில் அப்படி பார்க்கும்போது சொல்கிறாங்க, ஏறக்குறைய 50 பில்லியன் டன் சால்ட் இருக்கா உலகத்தில். இவ்வளோ சால்ட் தண்ணியில், உலகத்தில் இருக்கிற தண்ணியில் இருக்குது. இது இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்குகிறது. சப்போஸ் இந்த உப்புத்தன்மை மட்டும் இந்த பூமியில் அற்று போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, நிறைய நில அதிர்வுகள் வரும், சுனாமிகள் வரும், அப்புறம் தண்ணியினுடைய டென்சிட்டி மாறி போயிடும், சீக்கிரமாக தண்ணி உறைந்து போய்விடும், அதில் உள்ள நீர் இதில் ஜீவன்கள் எல்லாம் மரித்து போயிடும், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் சுத்தமாக மாறிடும், உலகமே பூமியே அழிவுக்கு நேராக போயிடும் இந்த உப்பு தன்மை மட்டும் இல்லைன்னா. இதனால தான் சொல்லுகிறார் தேவன், நீங்கள் உலகத்துக்கு பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள்னா என்னென்னா, ஒரு மனுஷன் நீதியோடு கூட வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதாவது ஆவியானவரால் அவன் நிரம்பி வாழுகிற வாழ்க்கை தான் இந்த பூமியை இன்னும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறது. இல்லை என்றால் அழிந்து போவார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இந்த சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிக்க சித்தமானார். ஏன்னா அந்த ஜனங்கள் நீதியற்று போனார்கள். அந்த உப்பு தன்மை என்பது கர்த்தர் எதை சொல்கிறார் என்றால், ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்பதை தான்
தான் கர்த்தர் சொல்கிறார், உப்பு சாரமற்று போனால் அப்படின்னா மனுஷன் நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவனானால் அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் இறந்தவனுக்கு சமானமாக இருக்கிறான். அதுதான் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே கொட்டப்படுவதற்கும் வழியா வேறொன்றுக்கும் அது உதவாது. ஏன்னா அதில் ஜீவன் இல்லை. நாம் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்கள், அந்த சோதோம் கொமோராவில் கர்த்தர் சொல்கிறார், 10 நீதிமான்கள் இருந்தால் போதும், நான் அந்த சோதோம் கொமோராவை அழிக்காமல் விட்டுறேன் அப்படின்றார். அப்படின்னா சோதோம் கொமோரான்றது ஒரு பட்டணம், ஒரு கல் கட்டடம் இதெல்லாம் இருக்கிற பட்டணம். அதை அழிக்கிறதுக்கே கர்த்தர் வந்து அதுக்கு முன்பதாக என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரு 10 நீதிமான் இருந்தால் போதும், அதை நான் அழிக்காமல் விடுவேன் அப்படின்றார். உலகத்தில் அநேக இடங்களிலே அழிவுகள் வரும்பொழுது அதுக்கு முந்தின சம்பவிப்பவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மனுஷனுடைய நீதி அற்று போயிடும், அவனுடைய பரிசுத்தம் அற்று போயிடும், தேவ பயம் அற்று போயிடும். நீங்கள் நோவாவின் காலத்திலையும் இதுதான் நடந்தது. ஏன் பூமியை கர்த்தர் அழித்தார்? நீங்கள் பாருங்கள், பூமி வெறுமையாக இருந்தது. ஆதியாகமத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பூமி வந்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது அங்கே மனுஷனை கர்த்தர் சஞ்சரிக்க இல்லவே இல்லை அந்த இடத்துல. அது வெறும் எம்டியாக இருந்தது. அதுதான் வந்து பூமி என்று சொல்லுகிறார். நீங்கள் நோவாவின் காலத்தில் ஜனங்கள்லாம் இருக்கும்பொழுது அது வந்து ஒரு பாவத்தினாலே நிறைந்திருந்தது. உணர்வுள்ளவனே இல்லை, உணர்வற்று போயிட்டாங்க ஜனங்க. அதனால கர்த்தர் அதை அழிக்க சித்தமானார். தாராளமாக வந்து கர்த்தர் ஒன்றே விடலை, அந்த 8 பேரை தவிர மீதி எல்லாவற்றையும், மிருக ஜீவன்கள் கொஞ்சம் தவிர மீதி எல்லாவற்றையும் அழித்து நிக்கிரகமாக்கி போட்டார். இந்த பூமியானது அழிவை காணாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த உப்பாகிய நாம் இருக்கணும். அப்பொழுது தான் அது அழிவுக்கு நேராய் போகாமல் இருக்கும். அதை தான் தேவன் நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதாவது உப்பு மட்டும் சாரமற்று போயிட்டா யூ கேனாட் ரீப்ளேஸ் சால்ட். நீங்கள் வந்து உப்பை வந்து வேறு எதையும் வச்சு நீங்கள் உப்புக்கு மறுதரமாக அப்படின்னு நீங்கள் எதையுமே வைக்க முடியாது. நீங்கள் எந்த சால்ட்டை சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் வந்து பிங்க் சால்ட்டு, இந்த ராக் சால்ட்டு, என்னென்னமோ சால்ட், எல்லா சால்ட்டுலேயும் சோடியம் குளோரைடு இருந்தால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ தான் அது உப்புனே அழைக்கப்படும். அதனால் ஒரு மனுஷனுடைய அந்த உப்புத்தன்மை, அதாவது நீதியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது தான் இந்த பூமி நிலைத்திருக்கும். இல்லைன்னா அந்த பூமி அழிந்து போய்விடும். நம்மை தேவன் பூமி அழியாமல் இருக்கிறதுக்காக நம்மை வைத்திருக்கிறார். ஒரே ஒரு மனுஷனுடைய ஜெபம் ஒரு தேசத்தை கூட தாங்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லணும்னா, எனக்கு வந்து இந்த டெஸ்டிமனிஸ்லாம் லிவிங் டெஸ்டிமனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அவங்க வந்து எழுதி வைத்திருப்பாங்க புஸ்தகத்தில், அவங்களுடைய வாழ்க்கையில் சம்பவித்தது அதெல்லாம் எழுதி வைத்திருப்பாங்க. அதை வந்து எனக்கு வாசிக்கிறது எப்பொழுதுமே பழக்கம் உண்டு. அது சிறு வயதுலேருந்து எனக்கு அந்த பழக்கம் உண்டு. இந்த மிஷனரிஸ்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரிஸ் அதெல்லாம் வாசிப்பேன். எனக்கு என்னமோ அது வந்து என்னை ரொம்ப கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்தினது. அந்த மாதிரி அதில் ஒரு புஸ்தகத்தில் ஹீ கேம் டு செட் த கேப்டிவ்ஸ் ஃப்ரீ, அந்த மாதிரி ஒரு புஸ்தகமும், இன்னொன்று வந்து டெலிவர்ட் ஃப்ரம் த பவர் ஆஃப் டார்க்னஸ் அதுன்னு இருக்கும். இமானுவல் இனி அப்படின்னு ஒருத்தருடைய சாட்சி புஸ்தகம். அதில் வந்து அவர் ஒரு காரியத்தை எழுதுகிறார். அவர் வந்து பிசாசுக்கு ஒரு ஏஜென்ட்டாகவே இருந்தாராம். அவர் கண்களால் நேராக அசுத்தாவிகளை பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை கூட அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் அவர் எழுதுகிறார், அவர் பின்னொரு காலத்தில் அவர் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகு என்னெல்லாம் நடந்தது அதை வந்து அவர் எழுதுகிறார். அந்த புஸ்தகத்தில் மென்ஷன் பண்ணுறார். அவர் எழுதுகிறார், ஒரு முறை இந்த பிசாசினுடைய தூதர்கள் ஒரு பஸ்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. என்னென்னா அதை ஆக்சிடென்ட் பண்ணி அதில் வந்து நிறைய பேருடைய ஜீவனை எடுக்கணும். ஏன்னா பிசாசுக்கு ஒரு பேர் மனுஷ கொலைபாதகன்றது அப்படின்னு ஒரு பேர். அதனால் அவனுக்கு எப்போவுமே மனுஷனை அழிச்சிடணும், அவன் ஜீவனை வந்து எடுத்துடணுன்ற எண்ணம் தான் அவனுக்கு இருக்கிறது. அவன் திருடன், கல்லன் அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது வந்து அவனுடைய குணாதிசயங்களை இது கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான். இந்த தூதர்களை அனுப்பி அவன் அந்த பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாரையும் கொன்று போடணும் அப்படின்னு அனுப்பும்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த பிசாசுகள் போய் அந்த பஸ்ஸை போய் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கும்போது, விபத்துக்குள்ளாக்கணும்னு நினைக்கும்பொழுது அவங்க வந்து கிட்ட போன உடனே என்ன தெரியுதுன்னு பார்த்தா அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறது. பஸ்ஸுக்கு மேலே வந்து தேவ தூதர்கள் அந்த பஸ்ஸின் பக்கத்தில் பறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிசாசினுடைய தூதர்கள் தூரத்தில் வந்து விழுந்தாங்களாம். அப்போ இவர் பார்த்துட்டு பின்னாடி அவர் கர்த்தருக்குள்ளே வந்த பொழுது அவர் வந்து தேவனிடத்தில் அது எதனால் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அவர் விசாரிக்கும் பொழுது அப்பொழுது அவருக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னென்னா, அந்த பஸ்ஸில் வந்து பிரயாணப்பட்டு போனது வந்து ஒரு தேவ மனுஷன். அவர் வந்து கண்களை மூடி தேவனை துதித்து கொண்டு எல்லாருக்காகவும் ஜெபித்து கொண்டு ஜனங்க இந்த பஸ்ஸில் ட்ராவல், அவருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது போல், இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க, என்னோடு கூட ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க, இப்படி ஜெபிக்கிறதுனால தேவ சமூகம் பிரசன்னம் அந்த பஸ்ஸில் இருந்து அத்தனை பேருடைய ஜீவனையும் தப்புவித்தது அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் நீதி உள்ளவனாய் வாழுகிறதுனாலே அவன் வாழுகிற ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவன் நிற்கிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதை தான் வந்து தேவன் நமக்கு சொல்லுகிறார், நீ பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நாம் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் நம் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும்.
இது உள்ள விளைச்சல்க, நமக்கு வேண்டிய மழை எல்லாவற்றும் நீங்கள் வந்து திருக்குறளில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா படிச்சிருப்போம்ல சின்ன வயசில். அதாவது நல்லோர் சிலர் உளரேல் அவர் நிமித்தம் வந்து எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒருவர் உளரேல் இருக்கும், ஒரே ஒருத்தர் நல்லவங்க இருந்தால் கூட அவங்க நிமித்தமாக எல்லாருக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சின்ன வயசில் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம தேவன் சொல்லுகிறார், நீ நீதி உள்ள மனுஷன் ஒருவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் அதனால வருகிற ஆசீர்வாதங்கள் அந்த அந்த ஸ்தலம் அழியாதபடிக்கு பாதுகாக்கப்படும். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறோம், நம்ம நாடினுடைய அஸ்திபாரங்கள் இந்த ஜப குறிப்பை கர்த்தர் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார். உன்னுடைய தேசத்தினுடைய அஸ்திபாரங்கள் அசையாதபடிக்கு ஜெபின்னு சொல்வார். அப்போ ஜெபிக்கும் போது நான் ஜெபித்திருக்கிற ஆண்டவரே, என் தேசத்தினுடைய அடியில் இருக்கிற அந்த அஸ்திபாரத்தை உங்களுடைய கரத்தில் வைத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒன்றும் எங்கள் தேசத்தை அசைக்கவே கூடாது. எங்கள் தேசத்தினுடைய அந்த அந்த ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நீங்கள் தான், உங்களுடைய கரம் அப்படின்னு ஜெபித்தது உண்டு. நிறைய நேரம் நான் ஜெபித்தது உண்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய நீதி ஒரு நீதிமானுடைய ஒரு ஜபம் அப்படின்னு தேவன் சொல்லுகிறது என்னன்னா, ஒரு நீதி உள்ள மனுஷன் இருதயத்திலே சுத்தமுள்ள ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஜெபம் அதிக பலன் உள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் இந்த உப்பினுடைய காரியம். அடுத்தது பார்த்தோம்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வசனம் வந்து விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பால். இந்த வெளிச்சம், விளக்கு இந்த மாதிரி சொல்லுகிற வார்த்தைகள் எதை குறிக்கிறது என்றால், வேதத்தில் நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு விளக்கை கொளுத்துறது அப்படின்றது வந்து ஒரு ரட்சிப்பின் அனுபவம். அதாவது தீவட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரட்சிப்பை தான் நம்ம தீவட்டின்னு சொல்லி கம்பேரிசனை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி இந்த சமுத்திரம் என்றால் அப்படி திரள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ இந்த விளக்கை கொளுத்துறது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வருகிற ரட்சிப்பின் அனுபவம். இந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்து பிரகாசிக்கணும். இது வந்து ரெண்டு விதமாய் பிரகாசிக்கலாம். ஒன்று, அவனுடைய நற்கிரியைகள். இங்கே தான் வந்து அவன் எப்படி செய்கிறான், என்ன செய்கிறான், கனியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறானா அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறார். அதுதான் பிரகாசிக்கிற ஒரு காரியம். கர்த்தரிடத்தில் இருக்கிற எல்லா குணாதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பிறர் பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தணும். அதை தான் தேவன் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. என்ன சொல்லணும், அதை வந்து இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் மக்கள் என்ன சொல்லணும்னா, ரொம்ப நன்றி ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒருத்தரை கொடுத்தீங்க, இந்த மாதிரி ஜனங்க என்னை சுற்றி இருக்கிறாங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி அவங்க ஒரு மனுஷன் உங்கள் நிமித்தம் கர்த்தரை துதிச்சா தேவன் மகிழ்கிறார். அதுதான் கர்த்தர் நம்மை உண்டாக்கினதனுடைய முக்கியமான ஒரு காரணம் வந்து அதுதான். நம் நிமித்தம் ஜனங்க தேவனை துதிக்கணும். ஏன்னா தேவன் என்ன சொல்கிறார், என்னுடைய மகிமைக்காய் நீங்கள் நாட்டப்பட்ட விருட்சங்கள் நீங்கள்னு சொல்கிறார். அப்போது நம்முடைய பிரகாசம், நம்முடைய வெளிச்சம் வரும்போது அந்தகாரம் அந்த இடத்துல இருக்காது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க தேவனை அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நீங்கள் பாருங்களேன், ஒரு இடத்துல நிறைய ஜனங்க இருக்காங்க, அந்தகாரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அந்தகாரம் என்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது வேதத்தில். இந்த அந்தகாரம் என்றது அறிவு இல்லாத ஒரு நிலைமை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக அப்படின்னு சொல்றது வந்து இதுதான். அது வந்து ஒரு விதமான அந்தகாரம். இன்னொன்று பாவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் என்கிறது ஒரு அந்தகாரம். இருளின் பிள்ளைகளை நடக்காம வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடங்குங்க அப்படி கர்த்தர் சொல்றது அதுதான். இருள் இருந்தால் பாவம் சாதாரண. கண்ணமிட்டு திருடுகிறவர்கள் இருட்டில் தான் திருடுவாங்க. காம விகாரமாக இருக்கிறவர்கள் இருட்டில் தான் அவங்களுடைய அசுத்தமான கிரியைகளை நடப்பிப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அசுத்தமான கிரியைகளும் பாவங்களும் தான் இருக்கும். இது வந்து அந்தகாரம். இன்னொரு அந்தகாரம் என்கிறது வந்து பிசாசின் வல்லமைகளை கர்த்தர் அந்தகாரம் என்று சொல்லுகிறார். பிசாசினுடைய நீங்கள் அந்தகார லோகாதிபதிகள் என்று ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? அப்போ ஆனால் நம்ம பிரகாசிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, வெளிச்சம் வந்த உடனே இருள் தானாக அந்த இடத்த விட்டு ஓடி போகணும். வெளிச்சம் வந்து சொல்லாது நான் வரப்போகிறேன் நீ வெளியே போகணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லாது. வெளிச்சம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருள் காணாது போயிடும். இருள் காணாது போகும்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்களுடைய உண்மையான நிலைமையை அறிந்து கொள்வாங்க. அவங்க தான் நிர்வாணியாக இருக்கிறத அறிந்து கொள்வாங்க, தான் அசுத்தமாக இருக்கிறதை அறிந்து கொள்வாங்க. தனக்கு வந்து இவ்வளோ நாள் வெளிச்சம் இல்லாமல் இருந்திருக்கு, நம்மை சுற்றி எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கு, நம்ம இவ்வளோ நாளாக இதெல்லாம் தெரியாமல் இருந்தோமே, அதை அவர்கள் தானாக அறிந்து கொள்வார். ஒரே ஒரு மனுஷன் பிரகாசிக்கிறதுனால அந்த இடத்தில் உள்ள சகல அந்தகார கிரியைகளும் விலகி ஓடிடும். அந்த ஜனங்கள் ரட்சிப்புக்கு எதுவாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாங்க, உணர்வுள்ளவர்களாய் மாறிக்கொள்வாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் பிரகாசிக்கிறது அப்படி சாதாரணமாக நினைக்கிறோம். வேதம் சொல்லுது பாருங்கள், இதை கல்லறையிலலாம் நிறைய எழுதுவாங்க. அதாவது அநேகரை அதான் தானியேலின் புத்தகத்தில் இருக்குது, அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் வானமண்டலங்களில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் அப்படின்னு வசனம் இருக்கிறது இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் என்றாலே இந்த பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு நிச்சயமாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்படி கர்த்தருக்காக நம்ம நல்ல கிரியைகளை செய்து பிரகாசிக்கும் பொழுது இது ரெண்டு விதம் இருக்குது. இதில் ஒன்று, நீங்கள் வந்து மறைவாய் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். இன்னொன்று வந்து வெளியரங்கமாய் கர்த்தருடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இது ரெண்டுமே
கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள். ஒன்று சொல்வார், உன்னுடைய வலது கை செய்கிறது உன் இடது கைக்கு தெரியாதபடிக்கு நீ செய்ய, அரைக்கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அப்பொழுது பார்க்கிறவர் அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார் அப்படி சொல்வார். இதெல்லாம் நம்ம கேட்கும் போது என்ன நினைப்போம்னா, அந்தரங்கத்தில் செய்கிற சில காரியங்கள் இருக்குது, வெளியரங்கமாய் செய்ய வேண்டிய சில காரியங்களும் இருக்குது. நீங்கள் அந்தரங்கத்தில் செய்யும் ஒரு காரியங்கள் என்னென்னா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. இப்போ வந்து டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகிட்டதுனால எந்த நன்மை செய்தாலும் வந்து இன்டென்ஷனலோ நம்ம வந்து வேண்டுமென்றோ இல்லை வந்து தற்செயலாகவோ எப்படியாவது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஏன்னா தேவனே சொல்லுகிறார், பெரும்பாலும் மனுஷர் தங்களுடைய உதார குணத்தை பிரபலமாக்குறாங்க அப்படின்னு சொல்ல, பிரஸ்தாபப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்வார். ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் மனுஷர் பார்க்க வேண்டும் என்று நாம் நன்மை செய்யாமல் தேவன் பார்க்க வேண்டும் என்று நம்ம ஏழைகளுக்கு இறங்குகிறோம் என்றால் அவர் அந்த பலனை நம்ம மேல் திருப்பும் போது அது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனால் எல்லா கிரியைகளும் இந்த மாதிரி நன்மை செய்கிற விஷயங்களும் எல்லாமே ரகசியமாக இருக்கணும், மறைமுகமாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. சில காரியங்கள் நம்ம வெளியரங்கமாய் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அது என்ன காரியங்கள்? வெளியரங்கமாய் செய்ய வேண்டிய காரியங்கள், தேவ நீதியை வெளிப்படுத்துகிற காரியங்களை நம்ம வெளியரங்கமாக தான் செஞ்சாகணும். நான் ஞானஸ்நானம் எடுத்தோம், ரகசியமாக போய் ஞானஸ்நானம் எடுத்து ஐ ஆம் எ சீக்ரெட் பிலீவர் அப்படின்னு பெருமையாய் சொல்லிக் கொள்வதில் பிரயோஜனமே இல்லை. நீங்கள் எழும்பி தேவனுக்காக மனுஷரோ யாராக இருந்தாலும் சரி, தகப்பன் தாய் எல்லாரையும் விட்டு தேவனுக்காக நிற்கிற அநேகர் இருந்திருக்காங்க. சாது சுந்தர் சிங் அவரெல்லாம் பாருங்கள், தன்னுடைய ஜன இனத்தையே விட்டுட்டு அவர் தனியாக போனார். அதனால தான் இன்றைக்கி அவருடைய சந்ததி என்று சொல்லப்படுகிற அநேகர் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிப்புக்குள்ள வந்து அநேகர் இன்னும் இருக்கிறாங்க. அவர் நம்ம சர்ச்சஸ் அதுக்கெலாம் கூட வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் எல்லா இடத்துலையும் சுற்றி திரிந்து திபெத் தேசத்தில் அவர் அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்தார். இந்த மாதிரி வெளியரங்கமாக நம்ம தேவனை அறிவிக்கிறது, நான் கர்த்தருடையவள் என்னை என் தேவன் ரட்சித்தார், இதை வந்து ரகசியமாக வச்சுக்க முடியாது. இதை வந்து நம்ம வெளியரங்கமாக சொல்லணும். இதுதான் பிரகாசிக்கிறது, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறது. இன்னொன்று, அற்புத அடையாளங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த அற்புத அடையாளங்கள் எதற்காக செய்ய கொடுக்கப்படுகிறது என்றால், தேவனை அறியாத ஜனங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்காவிட்டால் அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்க மாட்டாங்க. அதனால் கர்த்தர் அற்புத அடையாளங்களை கடைசி காலங்களில் பயங்கரமாக செய்வார். இது வெளியரங்கமாய் செய்யப்படுகிறது. அதனால் இந்த ஞானஸ்நானம், இந்த ஆவியின் அபிஷேகம், அப்புறம் கர்த்தருடைய அற்புதங்களை, அவருடைய அபிஷேகத்தினாலே தரப்படுகிற வரங்களை நம்ம உபயோகப்படுத்துவது, இதெல்லாம் வெளியரங்கமாக செய்ய வேண்டிய காரியம். பவுலெல்லாம் பாருங்கள், பயப்படவே இல்லை. அவர் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார்னு சொல்லி போய் அவர் வீட்டிலலாம் உட்காந்துக்கல. அவர் எழும்பி வந்து அவருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு தெரியும். வெளியே சொன்னால் அவர் ரத்த சாட்சியாக தான் அவர் மறிக்கணும், அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. அவர் வந்து நான் அதை வாஞ்சிக்கிறேன், இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு எனக்கு இஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்வார் அவர். அந்த மாதிரி ஒரு வாஞ்சை, கர்த்தருக்காக எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம், அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவனுக்காக பிரகாசிக்கிற இன்னொரு பக்கம். ஒன்று வந்து நன்மை செய்கிறதுல மாத்திரம்தான் நம்ம வந்து ஒருத்தருக்கும் தெரியாமல் நன்மை செய்து தேவனை மகிமைப்படுத்தணும் அவங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவ நீதியை குறித்த விஷயங்களை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அந்த காரியம் சகல ஜனங்களுக்கும் அது அறியப்பட்டிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி தேவனுடைய கிருபை வரங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது எதுக்காகனா, அநேக ஜனங்களுக்கு நாம் அதை சொல்லுகிறதற்காகவும் வசனங்களை அறிவிக்கிறோம். நம்ம போய் வசனங்களை தனியாக போய் உள்ளே உட்காந்து அறிவிக்க முடியாது. நீங்கள் வந்து விளக்கை கொளுத்துனா அது வந்து மேலே தான் வைக்கணும், விளக்கு தண்டின் மேலே தான் வைக்கணும். நீங்கள் வெளியரங்கமாக எழும்பி வந்து தான் தேவனுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். தைரியமாக சொல்லணும், கர்த்தர் நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருந்த கர்த்தர் என்னை வந்து அது வந்து ரட்சித்தார் என்று வெளியரங்கமாக தேவனுடைய நாமம் மகிமை படத்தக்கதாய் நம்ம வந்து அதை சொல்லணும். பாருங்கள், தேவன் வந்து அதை தான் விரும்புகிறார். இது கர்த்தருடைய நீதி, அவருடைய நியாயங்களை குறித்த காரியங்கள் வெளியரங்கமாக இருக்கணும். இதை சொல்வதற்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். என்னென்னா, நம்ம நினச்சிப்போம் இந்த நன்மை செய்கிறதுனால, அதாவது வெளியரங்கமாய் கர்த்தரை பிரசங்கிக்கிறதுனால, இல்லை வந்து நம்ம வந்து நன்மை செய்கிறதுனால, அதாவது ஏழைகளுக்கு இறங்கி நன்மை செய்கிறோம் இல்லையா, அதனால், இல்லை உப்பாக நம்ம ஜீவிக்கிறதுனால, அதாவது நம்ம நீதி உள்ள வாழ்க்கையை வாழுகிறதுனால, இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம செய்கிறோம் தான், அதனால் அதுக்கு என்ன நமக்கு என்ன அதனால் பிரயோஜனம்? பரலோகத்துக்கு போனால் தான் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியுமானா அப்படி இல்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நாம் இந்த நற்கிரியைகளை நாம்
நம்ம நடப்பிக்கும் பொழுது அது உப்பை போன்று நீதியுள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நற்கிரியைகள் மறைமுகமான ஏழைகளுக்கு இறங்குகிற நற்கிரியாக இருந்தாலும் சரி, வெளியரங்கமாய் தேவனுடைய சத்தியத்தையும் நீதியை குறித்த காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். நம்மை ஆசீர்வாதம் நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு வரும். அதில் ஒரு 4-5 ஆசீர்வாதங்களை அது ஆக்சுவலாக அதை பற்றி பேசணுன்னா அது ஒரு தனி பிரசங்கம் பண்ணணும். என்ன மாதிரி ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறாருன்னு ஒரு தனி பிரசங்கம் பண்ணாதான் அது சரியாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் சும்மா ஒரு 5 காரியங்களை, ஒரு 4-5 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நன்மை செய்கிறதுனால, கர்த்தருடைய நற்கிரியைகளை நடப்பிக்கிறதுனால நமக்கு என்ன சம்பவிக்கிறது என்று நான் சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். நம்ம வெறுமையாக நம்ம எதையும் செய்யலை அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கூட தேவன் தள்ளி வைக்கிறது இல்லை. இங்கேயும் ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்பவுமே ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆக்சுவலாக அது ஒரு மல்டி டைமென்ஷனல் பிளஸ்ஸிங். நமக்கு தெரியாது, நிறைய விதமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் நம்ம அதை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு ஆசீர்வாதம் நம்ம விட்டு எடுப்பட்ட பின்னால் தான் அது ஆசீர்வாதனே நமக்கு தெரியும். நம்ம தாய் தகப்பன் இருப்பாங்க, நம்ம அவங்கள கவனிக்கவே மாட்டோம். என்றைக்குமே கர்த்தர் இடத்துல ஆண்டவரே இப்படி ஒரு தாய் தகப்பன் எனக்கு கொடுத்தீங்களே, இல்லை இப்படி ஒரு சகோதரியை கொடுத்தீங்களே சொல்லவே மாட்டோம். ஆனால் ஒரு நாள் அவங்க நம்மளை விட்டு எடுப்பட்டுருவாங்க. அந்த நேரத்தில் தான் நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போனோம். அதனால் தேவ ஆசீர்வாதங்கள் எல்லா நேரத்துலையும் நம்மளால் உணரப்படுகிறவைகள் அல்ல. நம்ம நிறைய நேரத்தில் அது ஒரு ஆசீர்வாதமாகவே நம்ம பார்க்க மாட்டோம். சரி, நம்ம நன்மை செய்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வருகிறதுனா, முதல்ல நம் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னே இருக்குது. நாம் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்கும்பொழுது நம்ம கொடுத்த அளவையெல்லாம் திரும்ப தரமாட்டார். ஒரு குழந்தை கையில் கொஞ்சம் சாப்பாட்டை எதையோ ஒரு சாக்லேட் எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்கறதுக்கும் அவங்க அப்பா அவருடைய கையில் அள்ளி பிள்ளைனோட மடியில் போகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது இல்லையா? நம்மளுடைய திராணிக்கு தக்கதாய் நம்ம கொடுக்குறோம், தேவனுடைய திராணிக்கு தக்கதாய் திரும்ப தருவார். அதனால் அந்த ப்ராஸ்பெரிட்டின்றது பெரும்பாலும் நம்ம ஏழைகளை விசாரித்து அவர்களுக்கு கொடுக்கறதுல தான் நமக்கு ப்ராஸ்பெரிட்டியை கர்த்தர் தருகிறார். நமக்கு செழிப்பை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மறுக்கிறதே கிடையாது. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான்னு இருக்குது. அது ஆவிக்குரிய பிரகாரமானாலும் சரி, உலக பிரகாரமானாலும் சரி, நிச்சயமாய் செழிப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுவும் இந்த நற்கிரியை செய்கிறவர்களுக்கு இந்த செழிப்பு கர்த்தர் சமூகத்திலிருந்து எப்பொழுதுமே வருகிறது. இன்னொன்று நீங்கள் பாருங்கள், சில சமயம் நமக்கு இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இந்த கர்சஸ் இருக்கு இல்லையா, சாபங்கள் இருக்கு இல்லையா, அது சில சமயம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை முன்னேறவே விடாது. நமக்கு நம்ம நினைத்துக்கொள்வோம் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டோம், கொஞ்சமாக இருக்கிறோம், நம்மளால் சில கதவுகள் திறக்கவே இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், சில டோர்ஸ் ஓப்பனே ஆகாது, அப்படியே க்ளோஸ்டாக இருக்கும். என்னென்னா அதுக்கு பின்னாடி ஒரு கர்ஸ் இருக்கும். என்னென்னா எங்கேயோ யாரோ ஒரு கண்ணீர் விட்டுருக்கலாம், இல்லை நாமளே அந்த சாபங்களை நம்மளுடைய கிரியைகளினாலே, தவறான காரியங்களினால அந்த சாபத்தை நாமளே இன்வைட் பண்ணியிருப்போம் நம்ம லைஃப்பில். அதுவே உட்காந்துக்கிட்டு போகவே போகாது இல்லையா? உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியங்கள் பண்ணியிருக்கலாம். சிலர்லாம் இதை நம்ப மாட்டீங்க, பில்லி சூனியம் அப்படி பிசாசு கிடையாது. தேவன் இருக்கிறாரு நம்ம விசுவாசிக்கிறோம்ல, பிசாசும் தேவன் தான் சொல்கிறார், பிசாசும் அவன் தூதர்கள் அந்தகார லோகாதிபதிகள்லாம் சொல்கிறார். அப்போது இந்த சத்ருவை வைத்து கிரியைகள் செய்கிற அதெல்லாம் சாபமாய் நிற்கும் சில சமயங்களில். அது தேவன் பாருங்கள், அவர் வியாதிகளை நிற்கும் போது 3/4 பாகம் வியாதிகள் பிசாசை துரத்தி தான் பிணியாளிகளை அவர் சுஸ்தப்படுத்துவார். அப்படின்னா நிறைய பிணி, நிறைய வியாதிகள் எல்லாமே பிசாசினுடைய கட்டுகளினாலே உண்டாகுது. இந்த கட்டுகளை தேவன் நிச்சயமாக, இந்த கட்டுகள் அருந்து போகும். எப்போ நம்ம பரிகசிக்கப்பட்டாலும் சரி, நம்ம துன்பப்படுத்தப்பட்டாலும் சரி, சமயம் வாய்க்காவிட்டாலும், ஆலய ஆராதனைகளை அசட்டை பண்ணாமல், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த காரியங்களை நெக்லெக்ட் பண்ணாமல், அதை உதாசீனப்படுத்தாமல், தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு கிரியைகள் நமக்கு இந்த சாபம் கட்டுகளை எடுத்து போட்டுரும். நீங்கள் ஏழைக்கு இறங்கும்போது உங்கள் சாபங்கள் போயிடும். கர்த்தர் அதை செய்கிறார். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இந்த 18 வருஷமாய் ஒரு ஸ்திரீ எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. அவ்வளவு வேதனையில் அவங்க தேவனை தேடினாங்க. அதனால கர்த்தர் சொல்கிறார், இவளை இவ்வளோ நாள் பிசாசானவன் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறா, இவளை கட்டி வைத்திருந்தானே அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவார். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நீங்கள் ஆலயத்துக்கு போகாமல் தேவனை தேட முடியாமல் உங்களுடைய பலவீனங்கள் இருந்தாலும் கூட அது பெரிய விஷயமா. அந்த ஸ்திரீயை எத்தனை பேர் பரிகசிச்சிருப்பாங்களே, என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, இவங்க எவ்வளோ பாவம் பண்ணாங்களோ தெரியல, இந்த மாதிரி பாவ மூட்டையை சுமக்கிறா அப்படிலாம் பேசியிருப்பாங்க. பட் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார். இட் வில் கிவ் த பிரேக் த்ரூ இன் யோர் லைஃப்.
அதை தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் திறக்கப்படாத ஒரு கதவுகள் நீங்கள் உப்பாக இருக்கிறதுனாலே, வெளிச்சமாய் பிரகாசிக்கிறதுனால நிச்சயமாய் ஒரு நாள் அது தகர்ந்து போயிடும். கர்சஸ் வில் பி டேக்கன். உங்களுக்கு சாபக்கட்டுகள் அடைந்து போயிடும். இன்னொன்று வந்து சிறுமைப்பட்டவன் மேல் நீங்கள் வந்து சங்கீதம் 41:1-2-3 இதை வாசிச்சிங்கன்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பான் இருக்கும், வியாதியில் அவன் படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுவான் இருக்கும். அப்படின்னா இட் இஸ் அ ப்ரொடெக்ஷன். எப்போ நீங்கள் ஏழைங்களுக்கும் சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேலே சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது. அது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி உங்களை காப்பாற்றும். நீங்கள் செய்கிற அந்த நற்கிரைகள் ஷீல்டு மாதிரி உங்களை காப்பாற்றும். உங்கள் வியாதியினுடைய படுக்கையை மாற்றி போடும். இன்னொரு ஒரு விஷயம் கூட இருக்குது. என்னென்னா, நீங்கள் கொர்நேலியாவை பாருங்கள். அவன் செய்த தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. ஒரு நாளில் தேவதூதனையே கர்த்தர் அனுப்பி அவருக்கு வேண்டிய ஆத்தும போஷிப்பை கர்த்தர் கொடுத்தார். அதுவும் யாரை வச்சு? பேதுரு என்கிற தன்னுடைய ஒரு பயங்கரமான சீஷர். அவர் பக்கத்திலே இருந்த ஒரு தேவனுக்குள்ள ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அபிஷேக அனல் அக்னி பறக்க பேசுகிறவர், அபிஷேகத்தினால் இறந்தவர். அவரையே அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவர் கொர்நேலியும் அவளை சேர்ந்த எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் தெரிவித்தார். God will reveal himself. கர்த்தர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா இது? இதை தேவன் உங்களுக்கு செய்வார். எனக்கு எத்தனையோ சாட்சிகளை தெரியும். அவங்க என்கிட்ட ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணுறேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரலன்னு சொல்லும்போது நான் அவங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஆலோசனை இதுதான். ஏழைகளை போய் விசாரிங்க, போய் தேடி பிடிச்சி அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. உங்களுடைய பாண்டேஜ் வந்து மாறிடும், உங்களுடைய சாபக்கட்டுகள் போயிடணும். அந்த மாதிரி சாபக்கட்டுகள்லேருந்து வெளியே வந்தவங்க எத்தனையோ சாட்சிகள் என்னுடைய ஊழிய பாதையிலே நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, ஏழைகளை மறவாதிருங்க. இந்த எலிசாவை விசாரித்த சூனேமியால் ஆசீர்வதிக்கப்பட்டது நமக்கு தெரியும். தொற்கால் என்று கிரேக்கில் வந்து தொற்கால்னு அவங்களுக்கு பேர், தபித்தாள் என்று அவங்களுக்கு பேர். அவங்க வந்து மறித்தே போயிட்டா கூட அவங்க செஞ்ச நன்மை நிமித்தம் அவங்களை உயிரோடு கூட அவங்க வந்து எழுப்ப பெற்றுக்கொள்கிறாங்க. பேதுரு வந்து அவங்களை உயிரோடு எழுப்பிடுறாரு பாருங்கள். இந்த மாதிரி காரியங்கள் நம்மை புதுப்பிக்கும், நம்முடைய சாபங்களை நீக்கும், செழிப்பை கொண்டு வரும், பாதுகாப்பை கொடுக்கும். எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு தந்தருள்வார். அதனால நாம் பூமிக்கு உப்பாக இருக்கணும், நம்ம வந்து வெளிச்சமாய் பிரகாசிக்கணும். நம்ம வந்து அந்த தேவனுடைய நாம மகிமைக்காக நம் வாழ்க்கையில் நம் நற்கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். அதை வந்து சில காரியங்களை மறைமுகமாக செய்யணும், வெளியரங்கமாக செய்யக்கூடாது. பல காரியங்களை, கர்த்தருடைய காரியங்களை வெளியரங்கமாக தான் செய்யணும். இதை தேவ ஆலோசனை பெற்று கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்ம இந்த செஷனை வந்து ஜெபத்தோடு கூட நம்ம முடிப்போம். நம்ம ஜெபம் செய்வோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. லார்ட், thank you Lord for this beautiful time Jesus. இந்த நாளை கிருபையாய் கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை கிருபையாய் காண்பித்து உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாய் அமைய கர்த்தர் எங்களுக்கு அனுகூலம் பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. உங்கள் IMTVயில் ஜெப கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் மற்றும் நிறுவன விளம்பரங்கள் செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9840401000 மற்றும் 9865135766.